டிசம்பர் ஜெயந்திக்கு வந்து ஐயாவை பகவான் மாமத் ஜெயந்தி நடக்கிறதுக்கு வந்து பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன். என்னால் வெளியில் வர முடியாது, ரெண்டு பேர் பிடிச்சிட்டு வரல, ரொம்ப தினமும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவரோட பேசுறது பெரிய பாக்கியம். அதுக்கு வந்து பகவான் வந்து எப்படி ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, இன்னைக்கு இது மாதிரி வருவோம் நம்ம நினச்சி கூட பார்க்கல. போன வருஷம் ஜெயந்திக்கு வருவான்னு பார்த்தோம், அப்புறம் வேற ஒரு ஏற்பாடு பண்ணி பண்ணோம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தோம்னா மாயமா சமாஜத்துக்கு போயிட்டு, அப்புறம் யோகிராம் சுரத்குமார் நாமாலயம் போயிட்டு நாமா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணாவோட போயிட்டு இங்கே வந்துருக்கோம். ஒரே நாளில் இவ்வளோ குருக்களோட காலையில் பார்த்தா மாயம்மா தரிசனமும் ரொம்ப நல்லா கிராண்டாக அமைஞ்சிருந்தீங்க. நம்ம ராமாலயம் சேலத்தில் அவ்வளோ அழகாக இருக்கு. நான் போனோம் கத்தால, நல்லா பேசிட்டா வெளிச்சமா நல்லா காலையில் காத்தோட்டமும் நல்லா இருக்குது. இஷ்டாக தான் இருக்குது. இடம் ரொம்ப காமாக இருக்குது. இடம் ஒரு வைப்ரேஷனோட இடம் இருக்குது. காமாக்கு வேலைப்படுத்தி பகவான் வந்து ராஜ கம்பீரத்தோடு உட்காந்துருக்காருங்க. நம்ம அங்கே உட்காந்து நமக்காக அருள்றதுக்கே உட்காந்துருக்காருங்க. நம்ம வந்து யாரு பேர் கேட்ச் பண்ணாலும் அவங்க தான் கிடைக்கும். நாம சொல்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஏதோ போன ஜென்மத்தில் வந்து பெரியவங்க பண்ண புண்ணியம், நம்ம அம்மா நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காங்க. இந்த ஜென்மாவில் யோகிராம் சுரத்குமார்னு பேரை சொல்லிருக்கு நமக்கு பகவான் யோகியை கொடுத்துருக்காரு. நாம அதான் பிறந்துக்கிறாரு. வேற ஒன்றும் அந்த அனுஷ்டானம் பண்ணு இந்த அனுஷ்டானம் பண்ணு அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. பகவான் நாமத்தை சொல்லு, நாமத்தை தான் பிச்சைக்காரன்னு சொல்கிற, நாமத்தை பிச்சை போடணும்னு சொல்கிறதுக்காக தன்னை பிச்சைக்காரன். சாப்பாடு யாரும் வேணா போடுவாங்க. அன்னதானம் திருவண்ணாமலை கிரிவலம் போனோம்னா கிரிவலம் பண்ணுறாங்களே சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். இல்லை அங்கங்கே நிறைய பேர் அன்னதானம் போகிறேன்னு போட்டு சாதாரண கிரிவலம் போகும்போது பேசக்கூடாதும்பாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த வழியில் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் இருக்கும். சக்தியாக நாம சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு ஒரு நம்ம குரூப்பாக போனால் செய்யலாம். இல்லாட்டி தனியாக போனால் அங்கே போகலாம் இங்கே போகலாம், சாப்பிடலாம் டீ சாப்பிடலான்னு அப்படி தான் போயிடும். நாமஸ்மரணை தான் பகவான் வந்து நமக்கு இங்கே வந்து எடுத்து கொடுக்குறது. நாமஸ்மரணை கலியுகத்தில் நம்மளோட கரை சேர்க்க வந்த பெரிய மகான். எவ்வளோ இடர்பாடு கடையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருளாதார ரீதியாகவோ மனோ ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ இல்லை குடும்ப ரீதியாகவோ ஆளுக்கு ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு டைப்பாக மாயைங்கிறத மாட்டிகிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் பகவான் இந்த ஜென்மாவை கொடுக்குறாரு. அந்த ஜென்மாவை கொடுத்தது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஜென்மாவை தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு யோகி ராம் சுரத்குமார் அப்படிங்கிற நாமத்தில் பகவான் நமக்கு வந்து கையில் விசிறி கொட்டாங்கச்சோட நமக்கு நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் எங்கே எல்லா இடத்துலையும் இருக்காரு. 4 பேர் நம்ம உட்காந்து பேசணும்னா கூட அங்கே பகவான் வந்து சாப்பிட்டா 100% இருப்பார். அது சத்தியம். நம்ம உணர்னால எனக்கு ஒரே ஒரு சின்ன அனுபவம் இருக்கு, நான் சொல்கிறேன். முதல் 90 சேலத்தில் தான் நான் இருந்தேன். 89லேருந்து 93 வரைக்கும் சேலத்தில் தான் ஒரு ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன். அப்போது திருவண்ணாமலையில் நான் போவேன். நம்ம சேல்ஸ்மேன்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட, அவர்கிட்ட வந்து மந்த்லி வந்து அக்கௌண்ட்டாக செக் பண்ணுறதுக்காக எல்லா கடைகளில் டேரெக்டாக போவேன். அப்போது அந்த சேலம் பக்கத்தில் ராசிபுரம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப், ராசி மெடிக்கல் ராசிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடையில் உள்ள ஓனர் வந்து எனக்கு ஒரு பயங்கர க்ளோஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி திருவிழாவுலாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதே சந்தை திருவிழா தான் போவேன். அங்கே போய் சைக்கிள் வாடகைக்கு எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லா 12 மணிக்கு மேலே போயிட்டு எல்லா கடையும் செக் பண்ணிட்டு வருவேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ராசிபுரம் பார்த்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒரு 4 லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறது 95 பீரியட், 89, 90 இந்த பீரியட். அப்போது எப்போ பாரு பாலகுமாரன் புக்கு கையில் வச்சுட்டே இருப்பாங்க. அந்த புக்கை கொடுக்குமா படிச்சு தரேன். ஏன்னா அந்த நேரத்தில் இப்போ ட்ராவல் குமுதோ கல்கண்டு இது மாதிரி படிக்கிற வயசாக இருக்குது. அப்போது கல்கண்டு இருக்கும், குமுதம் இருக்கும் பைக்கில். பஸ்ஸில் போகும்போது படிச்சுட்டு போவோம். இல்லைன்னா ஏதாவது பாட்டு கொடுத்துட்டே போவோம். அப்படி தான் பகவான் ஆரம்பத்தில் கொடுத்தார். அது செய்ய ஆரம்பிக்கும் போது இதை நமக்கு வந்து சேர்ந்தோம். அந்த கான்சன்ட்ரேஷன் வந்தாலே இப்போ ராசிபுரத்தில் அவங்க இருக்கும்போது தரவே மாட்டேட்டாங்க புத்தகம்.
ஐயோ பாலகுமாரன் புக்கா கெத்து தரது கையில் இருந்தால நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னுவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டு நைட்டு 7 மணிக்கு இப்போ போகிற மாதிரி போயிட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு அப்போ தருமபுரியில் ஆஃபீஸில் மேனேஜர் இருந்தேன். தருமபுரிக்கு போயிட்டேன். நைட்டு ரொம்ப ரொம்ப கலாச்சு. இப்போ நைட்டு டியூட்டி முடிச்சிருந்தா கூட போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதாவது புக்ஸு படிச்சுட்டு அப்படி தான் படுப்பேன். அன்றைக்கி அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த புக்கு தான் விசிறி சாமியார். அன்றைக்கி முதல்கிழமை கரெக்டாக 3 வாட்டி 4 வாட்டி படிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட மைண்ட் அதில் உட்காரலாம். ஏன்னா அந்த ஏஜ் அது மாதிரி 32 ஏஜ் அப்போ. அப்புறம் 5வது வாட்டி என்னையும் மீறி நான் படிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 78 பேஜ் இருக்கு அந்த புக்கில். ஒரே தம்மில் அடித்தேன். அப்படி ஒரு இழுத்துது. என்னையும் அறியாமல் அந்த புக்கு வரையும் என்னை இழுத்துது. புக்கு இழுத்தால் பகவான் எழுதித்தார் அந்த புக்கு மூலமாக. முடிச்சுட்டு மறுநாள் வியாழக்கிழமை கரெக்டாக திருவிழாவில் தான் ஒர்க் பண்ணேன். இப்படித்தான் நாளைக்கு திருவண்ணாமலை இவ்வளோ நாள் நாங்கள் போயிருக்கோம். நமக்கு தெரியாது. இப்போ தெரிஞ்சுட்டு இவரை பார்க்குறதுக்காக போயிட்டு அப்படியே நம்ம டியூட்டியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டு 1:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 2 மணிக்கு பஸ் ஏறி 8:30 மணிக்கு இதுக்கு தண்ணி தெருக்கு போனேன். அப்போது பகவான் சுதாமா இல்லத்துக்கு ஷிஃப்ட் ஆகி சுதாமா இல்ல தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஐயா இப்போ சுதாமா இல்லத்தில் தரிசனம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு இடையே ஏற்றி விட்டு அவங்கள்ட்ட இடத்த சொல்லி அனுப்பிச்சாரு. அங்கே போய் 8:45 தான் இருக்கும். நான் போய் ஆட்டோ இறங்கிடுது 8:50 இருக்கும். உள்ளேருந்து ஒரு வாட்ச்மேன் வெளியில் ஐயா 9:55 58 தான் கதவை திறப்பார். 10 மணிக்கு தான் தரிசனம். 10 to 12 ஐயா போகிறதுனா போயிட்டு வாங்க. இல்லை இன்றைக்கி இவரை பார்த்து தான் பார்த்துறாரு அப்படின்னு அங்கேயே நின்ன கையில் சுருக்கி எடுத்துருக்கேன். சரி அப்படியே நின்றுருந்தேன். உள்பக்கம் ஒரு பக்கம் லேடிது ஒரு பக்கம் ஜென்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயாங்கிற மந்திரம் அன்னைக்கு என் காது வழியாக உள்ளே போனதான் இன்றைக்கி பிளட்டாக இருக்குது உடம்புல. அதுதான் சுவாசம். அதுதான் காதில் கேட்குறதும் அவரோட வார்த்தைகள். மூக்கில் சுவாசிக்கிறதும் அவரோட காற்று தான். இன்றைக்கி அது மாதிரி தான் இருக்குது. பேசுகிறது தான் அவரோட நாமம். அவரை பற்றி பேசுகிறது தான் இன்றைக்கி வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. பெரிய இது 1008 கஷ்டம். பகவானை 9:58க்கு கதை தொடர்ந்தாங்க. நான் பின்னாடி திரும்பி பார்க்குறேன். அதுக்குள்ளே 75 பேர் இருக்கிறாங்க எனக்கு பின்னாடி. நான் தான் ஃபஸ்ட் ஆள். சூட்கேஸோட உள்ளே போகிறேன். செவத்தோரமாக சூட்கேஸை வச்சுட்டு பகவான்கிட்ட முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணுறேன். சட்டுன்னு முதுகில் ஒரு தட்டை கையில் கலெக்டர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணேன். கரெக்டு தூக்கிக்கிட்டு டியூட்டியில் போனேன். 10 நிமிஷம் தான் நின்னேன். அப்புறம் நான் டியூட்டி கிளம்பிட்டேன். அதுக்கு அடுத்த 2 மாதத்துலாம் கல்யாணம் ஆச்சு எனக்கு. ஒய்ஃப் சென்னை. அவங்க எம்ஃபில் எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. பிஹெச்டி தான் முடிச்சுட்டு ட்ரைனிங் பீரியட் போது பெங்களூரில் லிமிட்ஸ் காலேஜில் சோஷியல் ட்ரைனிங்காக போயிருக்காங்க. சாட்டர்டே சண்டே வெக்கேஷன் லீவுக்கு சென்னைக்கு வந்துட்டு சண்டே நைட்டு கிளம்பி 1:30 மணிக்கு ட்ரெயினில் போய் ஸ்டேஷனில் பெங்களூரில் இறங்கி விமென்ஸ் ஹாஸ்டலுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போகும்போது ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. 3 பேர். இவர் நடுவில் உட்காந்துருக்கா. ரைட் சைடில் ஒருத்தர் லெஃப்ட் சைடில் ஒருத்தர். 89 நான் சொல்கிறது ஆக்சிடென்ட் பார்க்குற பீரியடு. அப்போது ஒரு லாரிக்கு அறவிட்ட இழுத்து போயிட்டான் வண்டியை. ராங்கா பின்னாடியே இருந்தே ஓடிட்டு 2 பேர் வெளியில் இருந்த 2 பேர் வெளியில் விழுந்துட்டாங்க. ஒரு நடுவில் இருந்ததுனால என்னாச்சுனாக்கா பிரெயினில் இந்த பக்கம் அடிபட்டு உள்ளேயே ரோல் ஆகி ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு ஒரு 5 மாதம் கோமாவில் இருந்து உழைஞ்சிருக்காங்க. இது எங்கள் அத்தை பேத்தி ஆக்சுவலாக. நான் சென்னைக்கு பார்த்து நான் 89 ஆக்சிடென்ட் ஆச்சு. 95 மேரேஜ். பகவானை சந்திச்சேன். 2வது மாதம் நானே பார்த்து போய் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ நினச்சி பார்க்குறேன் நான் எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது. பகவான் அப்படியே கனெக்ட் பண்ணி வைக்கிறாரு. நான் கோமா ஸ்டேஜில் இருக்கிற நேரத்தில் இப்போ அப்பா மகா பிரிவாரத்தை போய் காஞ்சிபுரத்தில் இது மாதிரி பொண்ணு இது மாதிரி இருக்கா அப்படின்னோட பழக்கூடெல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஒரு மாதுளப்பழம் மாம்பழப்பழம் ஒரு பெருசாக இருக்குது கையில். 10 நிமிஷம் கையில் வச்சுருந்து ஜபம்லாம் பண்ணி அப்புறம் தோலோட அவங்க ட்ரக்கஸ்டமி பண்ணி கோமா ஸ்டேஜில் தொண்டை வழியாக தான் லிக்விட் ஃபுட்டாக போயிட்டு தோலோடு அப்படியே ஜூஸ் ஆக்கி குழந்தை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தமிச்சார் தெளிவாக. அதை கொடுத்த 1 மாதத்தில் அவர் ரெக்கவர் ஆகிட்டார். ரெக்கவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் மெமரி இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி ஞாபகம் சக்தியெல்லாம் இருக்குது. பட் ஆனால் பிரெயினில் அடிபட்டதுனால ஸ்பைனல் கார்டு வேறு இதுனால ரைட்டு ஹேண்டு லெஃப்ட்டு லெக்கு ஸ்லோ மூவ்மெண்ட் காரியங்களும் பண்ண முடியாது. இன்றைக்கி வரைக்கும் பகவான் தான் வழி நடத்துகிறார்.
அவ்வளவுதான்.